வணக்கம். ஓபிஎஸ்க்கு முதல் 4 தொகுதி தரேன்னு சொன்ன பாஜக ஏன் ஒரு தொகுதியை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னணியில் பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஓபிஎஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும்போது தமாக, ஓபிஎஸ் இவங்க தான் டிடிவி தினகரன் இவங்க தான் பெரிய முக்கியத்துவமாக இருந்தாங்க. ஆனால் பாமக கடைசி வரைக்கும் பாஜகவோட கூட்டணியா ஏடிஎம்கேவோட கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தனால பாமக பேச்சுவார்த்தை இழுபறியிலே இருந்துச்சு. தேமுதிகவும் இழுபறியிலே இருந்தாங்க. அதனால் பெருசாக பாஜகவுக்கு கூட்டணி தொடர்பான இதே இல்லை. அப்போ தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசும்போது ஓபிஎஸ் 9 தொகுதி என்னவோ கேட்டார். 4 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 4க்கான ஒரு வேட்பாளர் லிஸ்ட்டும் கொடுத்துருந்தாரு. சுயேட்சை சின்னம் 4 சின்னத்துலேயும் 4 தொகுதியிலையும் நிற்கிற மாதிரி ஒரே சின்னமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவங்க சொன்னால் கொடுப்பாங்கல்ல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் சரி ஒரு சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மர்மம் தான். அமித்ஷா அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ஃபோன் போட்டார். டபார்னு அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணி அப்படின்ட்டாரு. அதனால் அங்கிட்டு எடப்பாடி அணி ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாமக வந்தால் எங்களுக்கு 10 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வேறு டிமாண்ட் வச்சுருந்தாங்க. சரி பிடிங்க 10 தொகுதியை கொடுத்துட்டாங்க. இப்போ பாஜக அதிக தொகுதியில் நிற்கணும். அதே பாமகவுக்கும் 10 தொகுதி கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன, கூட்டணிக்குள்ளே இருக்கிற சில கட்சிகளுக்கு 1-2 கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்தாங்க. தமாக 4 தொகுதி கேட்டதுக்கு அவர் 3 அப்படிங்கும்போது அவர் கோச்சிட்டு வெளியே போயிட்டார். அப்புறம் என்னடா அது ஓபிஎஸ்க்கு 4 தொகுதி கேட்டிருக்காரு, எத்தனை தரப்போகிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு 1 தாங்க, சுயேட்சை சின்னத்தில் நில்லுங்க, 4 தொகுதி வேணாலும் தரோம், தாமரை சின்னத்தில் நில்லுங்க, உங்கள் வேட்பாளரை நிறுத்திக்கங்க, நீங்கள் தாமரை சின்னத்தில் போட்டி போடுறீங்களா, 4 தொகுதி உங்களுக்கு தராங்க அப்படின்னு அவங்க வேறு சொல்ல. 4 தொகுதியெல்லாம் நின்று நம்ம தாமரை சின்னத்தில் நின்றோம்னா அதிமுகவை மீட்க முடியாது, சின்னமும் போயிடும், அதிமுக தொண்டர்கள் நம்மளை மதிக்க கூட மாட்டானுங்க, ஏற்கனவே ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, இது வேணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் வந்துட்டார். அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, இல்லை 1 தொகுதி தானே, நான் சுயேட்சையாக நிற்கிறேன், 1 தொகுதி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி என்ன செஞ்சார், கட்சி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாத்துலேயும் ஆலோசனை பண்ணும்போது எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பயங்கரமான கொந்தளிப்பாக போயிடுச்சு. ஏற்கனவே ஓபிஎஸ் டென்ஷனாக இருக்கார். பின்னாடி குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, பாபு இவங்களுக்கெல்லாம் பயங்கர டென்ஷனு. பாபுலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு முன்னாடி போகிற மாதிரி போனார். குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இங்கே வாயா பின்னாடி போயா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதமே ஆச்சு. இதில் வேறு நான் வேறு டென்ஷனில் இருக்கேன், இதில் வேறு நீங்கள் வேறு ஏன்பா என்னை மேலும் டென்ஷன் படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸோட ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் டென்ஷனு. பாஜக நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருச்சே, இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம எதுக்கு அவங்களுக்கு கூட நம்ம இருக்கணும், கூட்டணியே வேணாம், நம்ம நிற்கவே வேணாம், நீண்டா 40 தொகுதியில் நம்ம நிற்போம் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. லாஜிக்காக யோசிங்கப்பா, கொஞ்சம் நம்ம நிதர்சனமாக யோசிக்கணும், நடக்கிறத பேசணும், கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். நம்ம தேர்தலில் நிற்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக நமக்கான வாய்ப்புகள் நழுவி போயிட்டே இருக்கும். இது 1 தொகுதினாலும் நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ வைத்திலிங்கம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இல்லைண்ணே 1 தொகுதியாக இருந்தாலும் நம்ம நிற்கிறோம், நம்ம ஜெயிச்சு காட்டுறோம், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேட்பாளர் யார் தேர்வு பண்ணுறது அப்படின்னா, இல்லை இதுக்கு 1 தொகுதிக்கு யாருக்குமே பெருசாக ஒத்துழைக்கல, சரி விடுவோங்கப்பா, அவர் ஓபிஎஸ் சொல்கிறாரு ஏற்றுக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அப்புறம் 1 தொகுதி, அந்த 1 தொகுதி ராமநாதபுரத்தில் யாரை நிப்பாட்டுறது அப்படின்னா, ஏற்கனவே ரவீந்திரநாத் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இது ஓபிஎஸ் பையனுக்கு கொடுக்குறாங்க, வாரிசு அரசியல் அப்படின்னு பேசுவாங்க. வேறு யாரையாவது நிப்பாட்டினோம்னா அது பெருசாக இதாகாது. அதனால் என்ன செஞ்சார் ஓபிஎஸ், நானே களத்தில் இறங்குறையா, நான் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பிக்கு நான் நிற்கிறேன், நானே களத்தில் இறங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே தேர்தலில் இறங்கி நிற்கிறார். இப்போ ராமநாதபுரத்தில் அவர் இறங்கி நிற்கிறார் சுயேட்சை சின்னம். ஆனால் இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ஐடியா சொன்னார். என்னன்னு சொன்னீங்கன்னா, ரெட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டி போட்டால் தான் நம்ம ரெட்டை இலை சின்னத்தை முடக்க முடியும், 1 சீட்டாக இருந்தாலும் நம்ம களத்தில் இறங்கணும், பேசாமல் நீங்களே போட்டி போடுங்க அப்படின்னு ஓபிஎஸ்ஸை சொல்லி உசுப்பேற்றி ஓபிஎஸ் இப்போ ஓகே சொல்லி ராமநாதபுரத்தில் திங்கட்கிழமை அவர் மனு தாக்கல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. பார்க்கலாம், ராமநாதபுரத்தில் அவருடைய வெற்றி ரெட்டை இலை சின்னத்தை விட வாக்கு சதவீதத்தில் அதிகமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்காத அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் காட்டினார் அப்படின்னா, தொண்டர்கள் படை திரும்பவும் ரெட்டை இலை சின்னம் சட்டமன்றத்துக்குள்ளே முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.